தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் நன்றி. நேத்து தமிழக சட்டமன்ற தேர்தல். அதற்குண்டான வாக்குப்பதிவு 234 தொகுதியிலும் சிறப்பா நடந்துச்சு. அங்கங்கே சில சில பிரச்சனைகள். அங்க உள்ள அதிகாரிகளுடைய துணையோட சில பிரச்சனைகள் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். எல்லாரையும் சொல்ல முடியாது. ஒரு சில அதிகாரிகள் அங்கங்க சில சில தவறுகள். குறிப்பா திருச்சி கிழக்கு தொகுதியில இரவு 1 மணிக்கு மேல கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு செய்தி. மக்கள் ஜனநாயக கடமைய சரியா செலுத்தியிருக்காங்க. ஆனா, ஒரு சில அதிகாரிகள் ஜனநாயக படுகொலை செய்யக்கூடாது. மக்கள் பணி செய்றதுக்காக தான் நம்ம எல்லாருமே. ஒவ்வொரு பூத்லயும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. மாநிலத்தால் நியமிக்கப்பட்ட சில உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதுபோக காவல்துறை ஆய்வாளர் இருப்பாங்க. அந்தந்த பூத் ஏஜெண்டுகள் இருப்பாங்க. கட்சி சார்பா உள்ள சில அரசியல் கட்சி தலைவர்லாம் இருப்பாங்க. மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ, அந்த மாரி சூழ்நிலையில நேர்மையா நடந்த ஒரு தேர்தல நேர்மையான வாக்குப்பதிவோட செய்து மக்களுக்கு நன்மைகள செஞ்சுட்டு போலாம். மக்களுக்கு நன்மை செய்ய வரத்தானே எல்லாரும் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அப்படி நீங்க கள்ள ஓட்டு போட்டு, அது குறுக்கு வழியில மக்களுக்கு அப்படி என்ன செய்ய போறீங்க? கொஞ்சமாவது பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. மக்களுக்கு நன்மை செய்ய இந்த அரசு அதிகாரிகள்லாம் அந்த வேலை செய்றாங்கல்ல, ஒரு சில பேரு சில 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 பூத்துங்கள்லாம் அரசுக்கு துணை போறாங்க, அப்படிலாம் கேள்விப்படுறோம், நியூஸ்லாம் பார்க்குறோம். அப்படி ஒரு நிகழ்வ நீங்க ஏன் ஏற்படுத்துறீங்க மக்கள் மத்தியில? மக்கள் நம்பி வாக்களிச்சிருக்காங்க. ஜனநாயக கடமைய குடும்பம் குடும்பமா செலுத்தியிருக்காங்க. யாருக்கு வாக்களிச்சாலும் அது மே 4ஆம் தேதி தெரியும். ஆனா மிகப்பெரிய சூறாவளி பெட்டியில அடைக்கப்பட்டிருக்கு. அது மே 4ஆம் தேதி தெரியும் என்ன விஷயம் அப்படிங்கிறது. அப்படி இருக்க சூழ்நிலையில வாக்கு செலுத்தும்போது, சில குறைகள் நடந்தாலும் அத சரி செய்ய வேண்டிய கடமை அங்க உள்ள அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட இருக்குது. ஆனா அவங்களே ஒரு சில அதிகாரிகள்லாம் அவங்க சுய லாபத்திற்காகவோ, இல்ல எதுக்காகன்னு ஒண்ணும் தெரியல. இந்த நேரத்தில பணத்த வாங்கிட்டு நம்ம வாழ்க்கைய செட்டில் ஆகிக்கலாம்னு கூட செய்யலாம் சில விஷயங்கள. ஒரு சில அதிகாரிகள், எல்லாரும் இல்ல. அப்படி இருக்க சூழ்நிலையில கொஞ்சம் நேர்மையா இருந்திருக்கலாம். இருந்தாலும் பரவால்ல. அங்கங்க சில சில பிரச்சனைகள். நல்ல முறையில தேர்தல் நடந்து முடிஞ்சது. வாக்குப்பெட்டியும் வாக்குச்சாவடியிலேருந்து எடுத்துட்டு போயிட்டு சேஃப்டியா வச்சுட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் போன தேர்தல்ல 2021ல 72.4% மேல வாக்கு சதவீதம். இந்த தேர்தல்ல 85க்கு மேல சராசரியா. இதில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 13, 15% ஏன் 18% கிட்டத்தட்ட உயர்ந்திருக்கு. எஸ்ஐஆர் முறைப்படி எல்லாம் சொல்றாங்க. செய்தி சேனல்லாம் உட்காந்துட்டு உருட்டுறாங்கன்னு வச்சுக்கங்க. எஸ்ஐஆர் முறைப்படி வாக்காளர் அ குறைச்சிருக்காங்க. அதனால வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. எப்படி இருந்தாலும் போன தேர்தல்ல 6,00,00,000க்கு மேல 6,50,00,000க்கு மேல வாக்காளர்கள். இந்த தேர்தல்ல எஸ்ஐஆர் முறைப்படி வாக்காளர்லாம் நீக்கம் பண்ணது போனது போக 5,00,00,000 5,50,00,000க்கு மேல. இதில சரி பாதி பெண்கள், சரி பாதி ஆண்கள். இதில இஸ்லாமிய சகோதரர் ப்ளஸ் நம்ம கிறிஸ்டின் சகோதரர் இவங்கலாம் 16லேருந்து 22%. இவங்க வாக்குகள்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்ப வாக்கு சதவீதம் கூடியிருக்குனாக்கா, 1952லேருந்து இப்ப 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்பலாம் வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கோ, அப்பலாம் ஆட்சி மாற்றம். அத நாம ஏத்துக்கணும். மக்கள் சேவைக்காக வந்தோம், மக்கள் பணிக்காக வந்தோம். அவங்கவங்க அவங்களுக்கு ஃபேவரா பேசிக்கிறது இயற்கை. ஆனா வாக்கு சதவீதம் அதிகம் அப்படின்னு வரையில, நாம அத தள்ளி போட முடியாது. ஏத்துக்க முடியாம இருறதில்ல. ஏத்துக்கணும். ஆட்சி மாற்றம் உறுதி. அப்படி இருக்க சூழ்நிலையில மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. நேர்மையா வாக்களிச்சிருக்காங்க. அரசு அதிகாரிகளும் நேர்மையா நடந்திருக்கலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள். இப்ப இருக்க சூழ்நிலையில மக்கள் ஏன் இப்படி இந்த தேர்தல ஒரு திருவிழா மாதிரி நமக்கான ஒரு வேட்பாளர, நமக்கான ஒரு சட்டமன்ற உறுப்பினர நாம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி எவ்வளவு ஆர்வமா வாக்கு செலுத்தியிருக்காங்க. உண்மையிலேயே பாராட்டணும். அது இப்ப இந்த அதிமுக கட்சியா இருக்கட்டும், இல்ல திராவிட முன்னேற்றக் கழகமா இருக்கட்டும், இல்ல நாம் தமிழரா இருக்கட்டும், இல்ல பல கட்சிகள். எந்த கட்சியா இருந்தாலும். வாக்கு செலுத்த மக்கள் ஆர்வமா வராங்கன்னாக்கா, நம்ம அத ஏத்துக்கணும். எதனால வராங்க? தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு ஒரு கட்சி தமிழ்நாட்டுல புதுசா வந்திருக்கு. ஒரு நம்பிக்கையான மாற்றம். நிச்சயமா மாற்றம் நடக்கும். நல்லது நடக்கும். நம்ம சமுதாயத்தில யாரோ ஒரு சில இடத்துல ஏகப்பட்ட குளறுபடிகள். நிர்வாக திறமை இல்லையா? இல்ல நிர்வாகத்த சரியான முறையா செய்யலையா இந்த கடந்த 5 வருஷமா? இல்ல நிர்வாகம் சரியா நடந்து கீழ உள்ள அதிகாரிகள்லாம் சரியான முறையில வேலைகள செய்யலையா?
ஏன்னா அங்கேயும் பிரச்சனை. எல்லா இடத்துலையுமே பிரச்சனை. பிரச்சனைய சரி செய்ய முடியல. மக்களுக்கு ஏகப்பட்ட தொல்லைகள். சமுதாயத்தில எவனாலயுமே சரியா சந்தோஷமா வாழ முடியல. அப்ப மக்கள் ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்தாங்க, மாற்றத்த. ஆட்சி அதிகாரத்தில தனிப்பட்ட முறையில வந்து ஒரு கட்சிய வந்து விமர்சனம் பண்ணணும், பேசணும் அப்படிலாம் கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில யார் இருப்பாங்களோ அவங்கள தான் கேள்வி கேட்க முடியும். அவங்க நல்லது பண்ணா நல்லது பண்றேன்னு சொல்ல போறாங்க. கெடுதல் பண்ணா கெடுதல் நடக்குது. ஏன் நீங்க தட்டி கேட்கல? அதிகாரத்தில நீங்க தானே இருக்கீங்க. தப்பு நடந்தா கேளுங்கன்னு சொல்லி, அதிகாரத்தில இருக்கவங்கள தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். அப்படி கேள்வி கேட்டும் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு தவறும் திருத்திக் கொள்ளப்படல அப்படிங்கிறதுனால தான் மக்கள் இவ்வளோ ஆரவாரமா வந்து அரசு மீது உள்ள வெறுப்புல தான் வாக்களிச்சிருக்காங்க. நம்ம அத ஏத்துக்கணும். இவ்வளவு வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குனாக்கா, நிச்சயமா ஆட்சி மாற்றத்துக்கு உண்டான அறிகுறி 1. 2வது மிகப்பெரிய சூறாவளி புயல் பெட்டியில அடைக்கப்பட்டிருக்கு. மே 4ஆம் தேதி வெளிப்படும். நாம் அத ஏத்துக்கணும். மாற்று கருத்து இல்ல. இங்க உட்காந்துட்டு எல்லாம் செய்தி சேனல்ல உருட்டுறாங்க எல்லாம் உட்காந்துட்டு. அது ஏதோ பணம் வாங்கிட்டு அவங்கலாம் பேசுறாங்க. அதுக்கு ஏன் அப்படி பேசுறாங்க? மக்கள் நன்மைக்குனாக்கா மக்கள் தேவைக்கு என்னவோ நேர்மையா பேசிட்டு போலாம். அவங்க பணம் வாங்கிட்டு உட்காந்துட்டு எஸ்ஐஆர்னால தான் வாக்கு தொகை கூடியிருக்கு. அதே வாக்கு தான். அங்க தான் வாக்கு செலுத்துனாங்க, இங்க தான் வாக்கு செலுத்துனாங்க. எல்லாம் மே 4ஆம் தேதி தெரியும். இருந்தாலும் மக்கள் சேவைக்காக வர வேட்பாளர் யாரு? இவங்க வந்தா மக்களுக்கு சேவை செய்வாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க செய்யல. சரி இனிமே புதுசா வரவங்கலாம் செய்யட்டும். ஒரு மாற்றம் வரட்டுமே! என்ன இப்ப குறைஞ்சு போச்சு? இத்தன வருஷமா ஆண்டோம். சரி மக்கள் வந்து இது நல்லது பண்ணியிருந்தா ஏத்துக்க போறாங்க. இல்லன்னா, யாருக்கு விருப்பமோ அவங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. அவங்கள நம்ம ஏத்துக்கணும். அதான் நடைமுறை. அதுக்காக நான் கள்ள ஓட்டு போட்டு, பிரச்சனை பண்ணி, பஞ்சாயத்து பண்ணி, ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கையில ரொம்பவும் வாழ்க்கைன்றது ரொம்ப குறுகிய காலம் தான். அரசு அதிகாரத்துக்கு வந்தா மக்களுக்கு நல்லது பண்ண தானே வர. ஏன் இந்த அதிகார பசி, அதிகார வெறி, பதவி வெறி, பணத்தாசை, பேராசை, சொத்தாசை எதுக்கு எல்லாம்? மக்களுக்கு நல்லது பண்ண வரப்போற, நல்லது செஞ்சுட்டு போ. உனக்கு தேவையானத செஞ்சுட்டு, மிச்சத்த மக்களுக்கு செஞ்சுட்டு போ வேண்டியதானே? அப்படி நீ குறுக்கு வழியில வந்து என்ன செய்ய போற? இத்தன வருஷமா ஏன் செய்யல? இனிமே வந்து என்ன செய்ய போறீங்க? வழி விடுங்க. மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. நல்லா வெளிப்படையா தெரியுது. ஆட்சி மாற்றம் உண்டு, வரும் அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும். ஏத்துக்கங்க மனப்பூர்வமா. மக்கள் சக்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான். நடைமுறைலாம் பார்த்துருப்பீங்க. அதனால வந்து அதுக்காக நான் வந்து இப்போ ஒரு கட்சிய குறை சொல்றேன், அப்படிலாம் கிடையாது. நடைமுறை என்ன தனிப்பட்ட முறையில யாருக்கும் விருப்பு வெறுப்புலாம் கிடையாது. அரசு என்பது நிர்வாகம் சரியான முறையில இயங்கணும். அத பேஸ் பண்ணி தான் மக்கள் வாக்கு செலுத்தியிருப்பாங்க. இந்த சமுதாயத்தில ஒவ்வொருத்தரும் படுற வேதனை, கஷ்டம்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்படி இருக்க சூழ்நிலையில சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு வெறுப்பு. அதனால மக்கள் மாத்தி வாக்களிச்சிருக்கலாம். நாம ஏத்துக்கணும். ஆட்சி மாற்றம் உறுதி. வாக்களித்த தமிழக மக்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் குறிப்பா சில உயர் அதிகாரிகள், சில அரசு பணியாளர்கள், இந்த பூத் ஏஜென்ட்ல வேலை பார்த்தவங்க, பூத் ஏஜென்ட்டா வேலை பார்த்தவங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலயும் ரொம்ப சிறப்பா தான் ஒரு சில இடத்துலலாம் செய்தாங்க. ஒரு சில இடத்துல கொஞ்சம் குளறுபடி. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிப்படுத்துவாங்க, போவாங்கன்னு பார்க்கலாம். ஆனா ஒண்ணு, மக்கள் எல்லாரும் நெறைய பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டிருப்பீங்க. நாம திருந்த போறதில்ல. நாம எப்படி திருந்துவோம்? அவன் குடுக்குறான், நம்ம வாங்கிக்கிறோம். அப்புறம் என்ன சொல்ல முடியும்? கேட்டா நம்ம வரி பணம் தான் அது. நம்ம வாங்கிக்கிறோன்னு வைங்க. இருந்தாலும் அவங்க பணம் குடுக்க எவ்வளோ தைரியமா குடுக்குறாங்க பாருங்க. ஒரு ஜனநாயக நாட்டுல ஓட்டுக்கு பணம் குடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்புன்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்குது. நாட்டு ஓட்ட வந்து விற்கிறதுக்கு சமம். அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னாக்கா ரோட்ல தான் இருந்தாங்க தேர்தல் படைக்கும் பட. ஆனா வெளிப்படையா எல்லாரும் பணம் குடுத்துட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. இது இது எத நோக்கி போகுது ஜனநாயகம்? மக்கள் வந்து ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கெல்லாம் ஒருத்தருக்கு சாப்பாடு, டீ வாங்கி கொடுக்க கூட நாதி இருக்காது. புரியுதுங்களா? என்னவோ மக்கள் வாங்குனாங்க, வாங்கிட்டாங்க, குடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்குண்டான பதில் மே 4ஆம் தேதி தெரியும். ஆனா ஒண்ணுங்க, நாம வந்து அரசியல் செய்றது வந்து மக்களுக்கு யாரோ ஒருத்தனால நன்மை கிடைக்கணும், நல்லது செய்றது வராங்களா வரவேற்போம் அவ்வளோதான். இது நாள் வரைக்கும் இருந்தவங்க சரியா, ரைட்டு. இதுக்கப்புறம் வரவங்க வழி விடுங்க அவ்வளோதான். மக்களுக்கு நல்லது நடக்கணும். அத நம்பி வாக்கு செலுத்தியிருக்காங்க. எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாருக்கும் நன்றி. பாய்.